சூடானில் அப்ராக்சிமேட்லி போரின் தொடக்கம் முதல் போரின் போது அங்கு உள்ள டிக்டேட்டருடைய இராணுவ அதிகாரியின் கீழ் உள்ள நேஷனல் போர்ஸ்களும் அவர்களது மற்றொரு நேஷனல் போர்ஸான சுடனீஸ் ரேபிட் போர்ஸ்களும் இடையே சங்கர்ஷம் ஏற்பட்டது. இரண்டு தரப்பும் சுன்னி பிரிவினர். ஆனால் பவர் ஸ்ட்ரகிளின் பகுதியாக அதிகாரத்தை பிடிக்க வேண்டும். இதற்காக கடந்த 1.5 வருடத்தில் 65,000 பேர் கொல்லப்பட்டனர். இந்த கணக்கு யுனைடெட் நேஷன்ஸினால் கூறப்பட்டது. பட்டினி கொண்டுள்ள மரணம் தனியே உள்ளது. அதன் தகவல்கள் தொகுக்கப்படுகின்றன. காரணம், ஆர்ம் ஸ்ட்ரகிள் நடக்கிறது. இதன் மிகப்பெரிய பரிகாசம் என்னவென்றால், இந்த கூறப்படும் சுடானீஸ் ஆர்ம்டு போர்ஸை பொருளாதாரமாகவும் ஆயுதங்களாகவும் உதவியது ஈஜிப்ட். இப்புறத்தின் ராபிட் ஆக்ஷன் போர்ஸ், அதாவது பாராமிலிட்டரி போர்ஸுக்கு உதவியது UAE. அவர்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்கின்றனர். எத்தனை பேர் அங்கு வீட்டை இழந்தது? 1.5 மில்லியன் பேர். கேரளாவின் சுடாபி சேனல்களும் சாட்டலைட் சேனல்களும் பல யூடியூப் கார்கள் இதை பற்றி பேசினார்களா? இல்லை. காரணம், அவர்களுடன் வேறு தான் கொலைக்களம் நடக்கிறது. அதற்கு என்ன காரணம்? ஒரு சமயத்தில் உலகின் உணவு பங்களா என்று அழைக்கப்படும் சூடான் முதலாளியாக ஒரு பகுதியாக தெற்கு சூடான் பிரிவினராகியது. அங்கு எண்ணெய் பிளாக்ஸும் கிறிஸ்துவர் பெரும்பான்மையினர். அவர்கள் பிரிந்தனர். இப்போது அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் கூறினார், சூடான் 2 அல்லது 3 பகுதிகளாக மாறலாம். காரணம், அவர்கள் ஒன்று சேர்ந்து செல்ல முடியாது. ஆனால் ட்ரம்ப் இப்போது தலையிட்டார். காரணம், இதுபோல் மக்கள் கொல்லப்படக்கூடாது. எப்போதும் காசாவை பார்த்து ஜெனசைட் என்று கூறும் அல் ஜசீரா சேனல் சூடானை பற்றி பேசாது. காரணம், அவர்களும் அதன் பகுதியே. சூடான் அவர்களுக்கு எதற்கு முக்கியம்? அடிப்படை காரணம், சூடானின் பல பகுதிகளில் உண்மையில் இரும்பு, தங்கக்கண்மை உள்ளது. தங்க நிலம் என்று கூறப்படும் விஷயம். இந்த அரேபிய நாடுகள் அனைத்தும் தங்கத்திற்கு பணமும் ஆயுதமும் வழங்குகின்றன. அவர்கள் எல்லாவற்றையும் தங்கள் கட்டுப்பாட்டின் கீழ் வைத்துக் கொள்ள விரும்புகின்றனர். ஒரு சமயத்தில் UAE அங்கு பல இலட்சம் முதலீடு செய்தது. அங்கு உணவுப் பொருள்களை பயிர் செய்ய அவர்கள் பெரிய அளவில் முதலீடு செய்தனர். அதற்கான காரணம் நைல் ஆற்றின் காரணம். நீல நைல், வெள்ளை நைல் ஆகியவை ஒன்றிணைந்து நைலாறாக விரிகின்றன. அது நேராக ஈஜிப்து வழியாக செல்கிறது. சூடானின் கடலோரம் உலகளாவிய கப்பல்கள் இயக்கம், அதாவது கப்பல்களின் இயக்கம் உள்ள இடம். இது உலகளாவிய அளவில் பாதிக்க தொடங்கியுள்ளது. நீங்கள் அறிவீர்கள், முன்பாக ரஷ்யாவின் பிரிகோஷினை புடின்தானே கொன்றார். அவரது தனிப்படை அங்கு தங்கத்தை எடுக்கவும் ரஷ்யாவிற்கு கொடுக்கவும் வெளியில் விற்கவும் பாதுகாப்பு வழங்கினார். இது ஒரு நாட்டை அனைத்து வகையிலும் அழித்தது. இதில் பைடன் உத்தியாக உள்ளது. காரணம், இந்த சமயத்தில் தலையிட வேண்டும். வம்சிய இனப்படுகொலை நடந்த நாட்டாகும். உண்மையில் எத்தனை பேர் கொல்லப்படுகின்றனர்? சுன்னி முஸ்லிம் சமூகம் ஒருவரை ஒருவர் தாக்குகின்றனர். இது உலகளாவிய அளவில் மோசமாக தெரிகின்றது. இதன் முடிவு எப்படி இருக்கும் என்று யாருக்கும் தெரியாது. ட்ரம்ப் ஆயுதங்கள் வழங்கும் UAE மற்றும் ஈஜிப்துக்கு இனி ஆயுதங்களை வழங்க வேண்டாம் என்று கூறியுள்ளார். அவர்கள் படை நிறுத்தத்திற்கு தயாராக வேண்டும். பிரிவு எல்லாம் பின்னர் பார்க்கலாம். இதுதான் ட்ரம்ப் செய்த தலையீட்டுக்கு நாம் மதிப்பளிக்க வேண்டும். இதுவரை இவ்வளவு கிளர்ச்சியும் பிரச்சனையும் இருந்த போதிலும் பைடன் நிர்வாகம் தலையிட தயாராக இல்லை. இதில் உள்ள பல பங்குதாரர்கள் உள்ளனர். ஒரு காலத்தில் ரஷ்யா மற்றும் பிரிகோஷின் போன்றவர்கள் இருந்தனர். ரஷ்யா பின்வாங்கியது பிரிகோஷின் கொல்லப்பட்டதால். ரஷ்யன் வாக்னர் குழுவும் ரஷ்ய அரசும் இதில் அடங்கியது. நீங்கள் இதை அறிவீர்கள். பிறகு இஸ்லாமிய நாடுகளான UAE, எகிப்து மற்றும் கத்தார் போன்ற சில நாடுகளுக்கு பல பிரிவுகள் மற்றும் குழுக்களுடன் நேரடி தொடர்புகள் உள்ளன. இதன் காரணம், சிலர் சுடானில் இடம்பெயர்ந்தவர்கள், மத்திய கிழக்கு ஆசியாவிலிருந்து வந்தவர்கள். பண்டைய காலங்களில் ராபிட் ஆக்ஷன் போர்ஸியானது எமது CRPF போன்ற ஒரு பாராமிலிட்டரி போர்ஸ். அவர்கள் இராணுவத்துடன் மோதினர். சுடானில் எண்ணெய் பிளாக் தெற்கு சுடானில் உள்ளது. தற்போது பவர் ஸ்ட்ரகிளின் காரணமாக பலர் கொல்லப்பட்டனர். பட்டினி மரணங்கள் கூட உருவாகும். காரணம், உணவு இல்லை. UN மற்றும் பல நாடுகள் அங்கு உணவு மற்றும் மருந்துகளை கொண்டு செல்ல முயல்கின்றன. இந்த இரண்டு குழுக்களும் ஒன்றை ஒன்று தாக்கிக் கொள்கின்றனர். பொதுமக்களை கொன்று குவிக்கின்றனர். அவர்கள் ஒருவரை ஒருவர் சுடுகின்றனர். இந்த மக்கள் எங்கே போக வேண்டும்? என்ன நடந்துள்ளது? நாகரிக சமூகம் இல்லாதால் இது போன்றவை எல்லா நாடுகளிலும் நடக்கின்றன. நமக்கு மிகப்பெரிய உதாரணம் சூடான். அதே போல
கேரளாவில் பலர் கூறும் இது எங்களின் பிரச்சனை, உங்களின் பிரச்சனை அல்ல என்று. என்ன பிரச்சனை? முதலில் அதை ஆராய்ந்து பாருங்கள். பிறகு மற்றவர்களின் பிரச்சனையில் செல்லுங்கள். ஏன் நீங்கள் ஒருவரை ஒருவர் அடிக்கின்றீர்கள்? நீங்கள் ஒருவரை ஒருவர் அடித்து நீங்கள் தான் கொல்லப்படுகிறீர்கள். அதன் கணக்குகள் தொடர்ந்து வரும். கார்டியன் இதை முழுமையாக வெளியிட்டது. எத்தனை பேர் இறக்கின்றனர் என்று. உலகில் எந்த நாடும் இதை பற்றி கவனம் செலுத்தவில்லை. இப்பொழுது அமெரிக்கா தலையிட்டுள்ளது. தலையிட அவர்கள் முன்பு ஆர்வம் காட்டியிருந்தனர். ஆனால் பல இஸ்லாமிய நாடுகள் தலையிட தேவையில்லை என்று கூறினர். அவர்கள் பங்குதாரர்கள் என்பதால் அவர்களுக்கு ஆர்வம் இல்லை. ஆனால் அந்த கப்பல் திட்டம் உலகளாவிய வணிகத்தை பாதிக்க ஆரம்பித்தது. காரணம், அவர்கள் அதில் துப்பாக்கி சூடு செய்ய ஆரம்பித்தனர். அப்பொழுது அது பிரச்சனையாகியது. ஆனால் ட்ரம்ப் அதற்கு பதில் கொடுத்தார். நிச்சயமாக அங்கே ஒரு கைவிருப்பு கொண்டு வர வேண்டும். மக்கள் கொல்லப்படுவதற்கு முடிவளிக்க வேண்டும். 2 குழுக்களும் ஒன்றாக அமர்ந்து பேச வேண்டும். 2 நாடுகள் என்றால் 2 நாடுகளாக பிரியும். ஆனால் இதே போன்ற மற்ற நாடுகள் ஆயுதங்களும் ஆதரவும் வழங்கி ஒருவரை ஒருவர் கொல்வதை அனுமதிக்க முடியாது. அதற்காக ட்ரம்ப் 2 நாடுகளை எச்சரித்தார். ஒவ்வொரு தங்கக் கண்மையும் ஒவ்வொரு குழுவின் கையில் உள்ளது. இது பிரச்சனை. அரேபிய நாடுகளில் ஏற்பட்ட பிரச்சனையும் இதுதான். அங்கு உள்ள பவர் ஸ்ட்ரகிளின் காரணம் செல்வமும் ஆட்சியும் மட்டுமே. இதை நான் குறிப்பிடுகிறேன். நான் யாரையும் குறிப்பிடவில்லை. அவர்கள் தந்தையை கொன்று விடுகின்றனர், பிறகு மகனை கொன்று விடுகின்றனர், மற்றவர்களை கொன்று விடுகின்றனர், ஆட்சியை பிடிக்கின்றனர். இவர்கள்தான் ஜனநாயகத்தை பற்றி பேசுகின்றனர். ஜனநாயகம் என்ன என்பது தெரியாதவர்கள் ஜனநாயகத்தை பற்றி பேசுகின்றனர். இங்கு முன்னர் கிளஃபேட் உருவாக்க பெரிய முயற்சி நடந்தது. மத தீவிரவாதம் அதிகமாகி இருந்தது. இதை பற்றி யோசித்து பாருங்கள். ஐசிஸ் கூட உள்ளது. ஓசாமா பின் லேடன் கூட இருந்தது. அவர்கள் நாட்டை முடிவில் அழித்துவிட்டனர். இதை பற்றி கேரளாவில் யாரும் பேசுவதில்லை. இதை பற்றி பேசுங்கள். என்ன நடந்தது சுடானில் அனைவரும் அறியட்டும். இதற்கு பின்னால் உள்ள பிரச்சனையை புரிந்து கொள்ளுங்கள். பின்னர் தான் முன்னோக்கி செல்ல முடியும். ஆனால் நான் இதையெல்லாம் வாசித்து புரிந்து கொண்டு கூறுவது, சுடானில் நடப்பது கொடுமையான விஷயங்கள். எதற்காக இதை செய்கின்றனர்? ஒருவரை ஒருவர் தாக்கவும் கொல்லவும் யாருக்காக செய்கின்றனர்? அதை பற்றி அவர்களுக்கு தெளிவு இல்லை. அதுவே சுடானில் நடப்பதின் மிகப்பெரிய பரிகாசம்.